பாப்பா என்ன பண்ணுறீங்க? சோளம் பறிக்க போகிறீங்களா? மிளகா பறிக்கலையா? தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தாத்தா பூ பறிக்காங்களா? சரி அப்படி போங்க, மிளகா பறிக்க போங்க. தக்காளி மிளகாயும் பறிக்குமா? சரி போங்க, சட்டியெல்லாம் கீழே போட்டுறாங்க. இப்படி போங்க, அப்படி போனால் அப்படி ஓண்டி தாத்தா கிட்ட இப்படி போங்க. சோளம்னு விளையவே இல்லையே, அதுக்குள்ளே பறிக்க போகிறீங்க? அதுக்குள்ளே பாரு என்னெல்லாம் பறையெல்லாம் வந்து தின்றுருக்கு பாரு, ஒன்றும் இல்லாமல் தின்றுருக்கு பாரு பாப்பா. சோளக்கதிரை வந்து பறவைகள்லாம் சாப்பிடுது பாரு. ம் அங்கே வச்சுட்டு மிளகாய் பாருங்க, பெரிய பெரிய மிளகாயை பார்த்து பாருங்கம்மா. இந்த இருக்குது, இந்த இடத்துல இதான் மிளகா. நீ தான் தண்ணி பாய்க்கணும். இப்போ தாத்தா என்ன பண்ணுறீங்க? தாத்தா இப்போ தாத்தா பூ விட்டுறாங்க பாரு, மஞ்சள் பூ விட்டுறாங்க பாரு. கேந்தி பூ பாருங்க, ரெட் கலர் ஆகிட்டாம்மா. எப்படி பறிக்கீங்கன்னு பார்ப்போம். கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுக்கோங்க. இது வாயில் என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? நேற்று பாட்டி வந்து வெளியே போனோம்ல, அப்போ ஒரு 7 மணி ஆகிட்டு வெளியே போய் கதவை பூட்ட போனேன்னா செல்லை பார்த்துட்டே போனேன். பார்த்தியா, கீழே ஒரு பாம்பு. நானும் கவனில கிட்ட போய் காலை வைக்க போகிறேன், பாம்பு மேலே காலை வச்சுட்டு பார்த்தேன். அது வந்து சூ பாம்புன்னு சொல்லுவாங்கள்ல, கையில் செல்லை வச்சுட்டு கேமரா பாம்பை எடுக்க முடியாமல் போச்சு. பயந்துட்டேன் பாட்டி. காலை வைக்கவும் என்னாச்சு, பாம்பு மேலே கால் வைக்க பார்த்தேன். அது சூவ பாம்பு தான், கொஞ்சம் கட்டையாக தான் இருக்கும். அப்படியே இந்த மாதிரி போயிட்டு. ஆனால் பாட்டி நினச்சிட்டு இருக்கேன். சாயந்தரம் கற்களில் பார்த்தேன். அது என்ன செய்யணும்னா, நம்ம சின்ன பிள்ளைகள் தான் செல்லை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி மொபைலை பார்க்காதுன்னு சொல்லுவோம். பாட்டியும் பெரியவங்களும் மொபைலை பார்த்துட்டே நடக்குது. பாம்பு மீச்சில் பார்த்தேன். அப்போ பாட்டியும் தப்பு இருக்கலாமா? பாட்டியும் பண்ணக்கூடாதுல்ல. மொபைலை எப்போ பார்க்கணும்? வீட்டில் போய் தானே பாட்டி ரெஸ்ட் டயத்தில் பார்க்கணும். இப்படி பார்க்கலாமா? பாட்டி மேலே இப்போ தப்பு இருக்கலாமா? சரி, நான் அவங்கள்ட்ட சாரி கட்டிதான் இனிமேல் நான் பாடி அப்படி இப்போ நான் பார்க்க மாட்டேன், செல்லை பார்த்தே போக மாட்டேன். என்ன பறிச்சிட்டியே? அப்படிதான் பறிச்சு போடுங்க. மிளகா அங்கே தான் ரொம்ப பட்டக்கு. இங்கே வந்துருக்கீங்க வாங்க. இங்கே நேற்று பறிச்சு அது இங்கே வேண்டாம், அது வேண்டாம்மா. நம்ம அங்கே வாங்க பறிக்கணும் வாங்க. க்ரீன் தான் பறிக்கணும் வாங்க. இப்படி க்ரீன் பறிக்குங்க வாங்க. இது நிறைய இடக்கு வரும் அதில். நீங்கள் அங்கே கொஞ்சம் அந்த ரெட் மிளகாலாம் அப்புறம் பறிச்சுக்கிடும். களை வேறு நிறைய வந்துட்டு. எவ்வளோ களை வந்துட்டுன்னா எத்தனை திருப்பி வெட்ட களை வந்துகிட்டே இருக்குது. இதில் படிங்கம்மா. அதெல்லாம் பெருசாக இருக்குதியா? பாப்பா அதே மாதிரி இந்த இதெல்லாம் இருந்தாலும் திங்கக்கூடாதும்மா. இதெல்லாம் கேடு உடம்புக்கு, சாப்பிடக்கூடாது பாப்பா. நாங்கள் சின்ன வயசில் இந்த மிளகாய் இருக்கலாமா, இந்த மிளகாயை வந்து பழையது தயிர்லாம் போட்டு கருக்கு கடிச்சு சாப்பிடுவோம் பாரு. காரமாக இருக்கும், ஆனால் நிறைய சாப்பிட்ருவோம். பழையதுலாம் மோர் ஊற்றி அப்படியே பழையதை வச்சுட்டு இந்த மிளகாயை கடித்தா அவ்வளோ அழகாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போலாம் நீங்கள் மிளகானா பயப்படுறீங்க. நான் இப்போ கூட பாட்டி என்ன செய்வேன், மிளகாய் கடிச்சு சாப்பிடுவோம் தெரியுமா? இப்போ எப்படின்னே சாப்பிட சும்மா பச்சையா சாதம் வச்சுக்கிட்டு தயிர் சாதம் அல்லது பழையது வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்க, பாட்டியை பறிக்க வைக்கிங்க. நீங்கள் பாருங்க. இந்த இருக்குல்ல, மெதுவா காலில் சப்பல் போட்டுட்டு வைக்கிங்க.
பாப்பா நீ கொண்டா வாயில் வச்சுக்கிட்டு இருக்க இந்த மாதிரி கொண்டா காயை பார்த்து பறி கீழே பாருங்க போட மாட்டேன் வச்சுக்குவாங்க மிளகாவே எங்கன்னு தெரியல உங்களுக்கு எந்த இருக்கு இந்த குட்டி காயெல்லாம் பறிக்க கூடாது பெரிய காயை பார்த்து பறிங்க இந்த இருக்குல்ல பெரிய காய் இந்த இருக்குல்ல இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூலில் என்ன நடத்துனாங்க எனக்கு ஸ்கூல் கிடையாது இன்னைக்கு லீவா பார்த்து பார்த்து பறிங்க இந்த இருக்கு பாரு பாப்பா பெருசு பெருசாக கிடக்கு பாரு என்ன பாரு இந்த பாரு இந்த நீ அப்படி வா நிறைய இடக்கு பாரு ம் அப்படிதான் அப்படி மூட்டை எடுத்து பாருங்க இங்கே பாரு எவ்வளோ கிடக்கு பாரு இந்த பாரு இதெல்லாம் பாருங்க இந்தா இந்த பாரு எவ்வளோ கிடக்கு எல்லோ பட்டர்ஃப்ளை இதுதான் பட்டர்ஃப்ளை நீங்க ஒரு क्वेश्चन கேட்கலாமா கேளு ஒரு क्वेश्चन இது என்ன ஊரு இது என்ன ஊரு இது வந்து அரியநாயகபுரம் என்ற கிராமம் சின்ன குக்கிராமம் ஆமா பாட்டி கொஞ்சம் பெருசா இருக்கு அது பண்ணலாமா பெருசா இருக்கு பார்த்து பாருங்க கிடக்கு பாப்பா இதெல்லாம் வம்பாக்கிறாங்கடி சப்பலை கலத்தி வெளியே வைங்கடி சப்பலை கலத்தி வச்சு வெளியே வச்சுட்டாங்கடி முள்ளெல்லாம் வராது எப்படி உள்ளுக்குள்ளே முள் வரும் இந்த பாருங்க இப்படிலாம் காய போட்டுட்டு சப்பலை முறை கலத்திடணும் வயலுக்குள்ள சப்பலே போடக்கூடாது பாப்பா போட்டா போட்டு போதா தாத்தாவை பற்றியாம்மா தாத்தா ஐயோ தாத்தா அப்படி பேசலாமாடி தாத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா தாத்தாவை பிடிக்குமா அப்படி யூஸ் பண்ணுவாங்களா குடம்பா யூஸ் பண்ணுவாங்களா பல காலத்தில் கொடை கிடையாது அதனால் இதை பறித்து இப்படி வைப்பாங்களா பல காலத்துலையா முந்தின காலத்துலன்னு சொல்லணும் பறிக்கலாமே ஓகே பாருங்க அடி பறிச்சு போடுங்க முள்ளெல்லாம் கிடையாது முள்ளே கிடையாது வயக்காட்டுல அடி முள் கிடக்கும் ஒன்றும் குத்தாது நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு காலெலாம் நல்லா பளபளான்னு இருக்கா கல் முள்ளெலாம் காலில் குத்தவே இல்லையா இப்போ இந்த கல் குத்துனா உங்களுக்கு முள் குத்துன மாதிரி இருக்கும் அப்படி தானே இன்னைக்கு பாரு பாட்டி 42 டிகிரி வெயிலேருந்து தான் தண்ணி பாய்ச்சேன் யாருக்காக உங்களுக்காக தானே பாட்டி கஷ்டப்படலாம் யாருக்காகம்மா உங்களுக்காக தானே பாரு காட்டுங்க நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க பரவாயில்லையே நல்லா படிச்சிருக்கீங்களே அப்படி பறிங்க பெரிய பெரிய மிளகாயை பார்த்து பறிங்கம்மா இந்த இருக்கலாமா இந்த பாரு இப்படி பறிக்கணும் பெருசாக பார்த்து பறிக்கணும் ஆமாம் இந்த மிளகாய் கடிச்சு சாப்பிடுறியா பச்சையா எப்படி சாப்பிட முடியுமா நாங்களாம் மூட்டை உடச்சிடாதுங்கடி உடைக்கக்கூடாது உடச்சிட்டிங்களே ஜெச்சோ எவ்வளோ காய் வம்பாக்கிட்டீங்களே பரவாயில்ல நம்ம பொடிச்சிருக்கலாம் திரும்பியும் என்ன செய்யணும் இப்படி பிடிச்சிக்கிட்டு பறிக்கணும் இப்படி மெதுவாக அப்படி அந்த காம்பன் அப்படி இப்படி வச்சுக்கோமா அப்படி டக்குனு ஆக்கணும் புரியுதா இப்படி பறிக்கணும் இந்த பாரு கையை எப்படி வச்சுக்கிட்டிங்களாம்மா இப்படி வச்சுக்கிட்டு அப்படி எடுத்துடணும் அப்போ அங்கே பாரு எப்படி பறிக்கும் பாரு பாட்டி இந்த பாரு அப்படி இந்த கீழே குனிஞ்சு பாருடி அப்படி மார்க் நல்லா மார்க் வாங்குவியா நல்லா படிப்பியா
படிப்பேன். அப்புறம் என்ன நீ கீழே குனிஞ்சே ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க. ம் அந்த வரும் பின்னாடி எவ்வளோ மிளகா இருக்கு பாரு, எவ்வளோ மிளகா கிடக்கு பாரு. ஆமா. ஆமாவா? கொத்து பிள்ளைக்கெல்லாம் படி. சும்மா ம் சாப்பாடு எவ்வளோ மிளகா அன்னைக்கு மட்டும்தான் கிடைக்கும். தாத்தா பூவை பூரா வாடை போட்டு இன்னைக்கு வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கேனுமா. பறிக்கலாமா? இதே பறிக்கலாம். எவ்வளோ படிச்சுக்க? அது என்னவோ அக்கா வர எப்படி பறிச்சு போடுதா? சூப்பர் சூப்பர். இன்னைக்கு ஸ்கூல் இல்லைன்னு பாட்டியை பார்க்க வந்துட்டிங்களாம்மா? ஆமாம். பாட்டி வர டெய்லி நைட் ஆயிடுதாம்மா. நானும் பாட்டி பிள்ளைகளெல்லாம் பார்க்கவே இல்லைன்ட்டு அப்பாட்ட சொன்னேன். தம்பி பிள்ளைகளை பார்க்கவே இல்லைடா அப்படின்னேன். பிள்ளைங்க ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீங்கள் வரதே லேட்டாக வரீங்கம்மா, அதனால் ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் பார்க்க ஆசையாக இருந்துச்சு. எங்கே இருக்கு? பறந்துட்டா? தட்டா வந்து சீக்கிரம் எங்கே இருக்குமா? ஆமாம், ரெட்டில் க்ரீன் கலர். ஏன் ரெட் கலர் தோல் மட்டும் இருக்கு? சீக்கிரம் பாட்டி. அந்த தட்டான் தானே? ஆமாம். அது பார்க்க முடிய மாட்டேங்க. என்ன பாரு ஓடுது பாரு. தட்டான் தெரியுதா? தெரியுதாம்மா தட்டான்? எனக்கு தெரிய மாட்டாங்க. பாட்டி கண்ணுக்கு தட்டான் தெரிய மாட்டாங்க. ஓடிச்சு. சரி சரி. நாங்க மிளகா பறிச்சிட்டோம். பறிச்சிட்டீங்களா மிளகா? பாட்டி. என்ன இருந்துச்சு?